வல்வெட்டித்துறையில் சிறப்பாக கொண்டாடப்பட்ட இந்திர விழா. இந்திர விழா தேவர்களுடைய தலைவரான இந்திரனை சிறப்பிக்க எடுக்கப்பட்ட ஒரு விழாவாகும். பண்டைய தமிழர்கள் காலகாலமாக இந்த விழாவை கொண்டாடி வந்துள்ளனர். பசியும் பிணியும் பகையும் நீங்கி மழையும் செல்வமும் பெருக இந்திரனை வேண்டி நிகழ்த்தப்பட்ட பெருவிழாவாகும். ஆனால் தற்போது இந்த பாரம்பரிய விழா பல இடங்களில் மருவி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இந்திர விழா கொண்டாடியதன் நோக்கமே மழையின் கடவுளான இந்திரனை வணங்கி உழவு தொழிலுக்கு தேவையான மழையை வேண்டி பெறுவது ஆகும். மருத நிலத்தின் தெய்வமான வேந்தனை அந்த நிலத்துக்குரிய பெரும் பொழுதான இளவேனில் பருவத்தில் வழிபடுவதற்கு எடுக்கப்பட்ட விழா இந்திர விழா ஆகும். இந்த விழா சித்திரை மாதம் பௌர்ணமி நாளில் நடைபெற்றிருப்பதாக சிலப்பதிகாரத்தில் கூறப்படுகிறது. சங்க காலத்தில் இந்திர வழிபாடு மற்றும் இந்திர விழா எடுக்கும் வழக்கம் பண்டை தமிழர்களிடையே நிலவிய ஒரு நிகழ்வாகும். கடவுளான இந்திரனுக்கு சிறப்புமிக்க இந்த விழா இன்றைய காலகட்டத்தில் ஒரு சில இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகார் கொற்றவை பந்தலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று இந்திர விழா தொடங்கி ஒரு வாரம் நடைபெறும். இந்த விழாவில் பட்டிமன்றம், பாட்டு மன்றம், இலக்கிய சொற்பொழிவு, சிலப்பதிகார நாடகம் ஆகியவை நடைபெறுவதுண்டு. அதேபோன்று இலங்கையின் வல்வெட்டித்துறையில் அமைந்துள்ள முத்துமாரி அம்மன் கோவிலில் நடைபெறும் 15ஆம் திருவிழாவான தீர்த்த திருவிழாவையே இந்திர விழாவாக ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி அன்று காலங்காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த வருடமும் சித்திரை திருவிழா மிக சிறப்பாக பெரும் செலவில் சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. தெருவெங்கும் மின்னும் அலங்கார விளக்குகள் மங்களகரமாக சிறப்பிக்க வாழை மரங்களால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டுள்ளது. மேலும் இசைவாத்திய கச்சேரி, பாட்டு கச்சேரி, நடனம் என தமிழர்களின் பண்பாட்டை, கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் பாரம்பரிய நிகழ்வுகள் மற்றும் பல சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த விழாவில் புலம்பெயர் தமிழர்களும் அதிகளவில் கலந்து கொண்டுள்ளனர். வெகு விமர்சையாக இந்திர விழா யாழ் வல்வெட்டித்துறையில் கொண்டாடப்பட்டுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.